இந்த வீடியோவில் ஒரு மொபைலில் எப்படி வீடியோ எடுத்து சூப்பராக எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நான் மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்படி நான் எடுத்த வீடியோவை தான் இந்த மாதிரி நான் மாற்றிருக்கிறேன். ரொம்ப முக்கியமாக ஒரு மொபைலில் வீடியோ எடுக்கும்போது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் டெக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கேமராவில் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கும் மொபைலில் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம மொபைலில் வீடியோ எடுக்கும்போது ஒரு சில விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் நம்ம கவனமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற ஒரு சாதாரண மொபைலை வச்சு சூப்பரான ஒரு வீடியோ நம்ம எடுக்கலாம். அதனால் முதலாவது சிம்பிளான ஒரு டிப்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இது நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. பொதுவாக நம்ம மொபைலில் ஒரு வீடியோ எடுக்கும்போது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய மொபைலில் இருக்கிற கேமராவை ஒரு சின்ன நல்ல துணியை வச்சு துடைச்சிட்டு எடுக்கிறது நல்லது. பல பேருக்கு இந்த சிம்பிளான ஒரு விஷயம் தெரியறதில்ல. நம்ம மொபைலை ஹேண்டில் பண்ணுறனால நம்ம அறியாமல் நம்முடைய விரல் எல்லாமே நமக்கு மொபைலில் பின்னால் இருக்கிற கேமரா அந்த லென்ஸ்லலாம் படும். நம்ம கையில் இருக்கிற அழுக்குகள், எண்ணெய் பிசுக்குகள் எல்லாமே அதில் பட்டிருக்கும். ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா, பொதுவாக அந்த கேமரா மேலே இருந்து அதை மங்கலாக்கிட்டு இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், நீங்கள் சாதாரணமாக மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு முறை ஒரு சின்ன துணியை வச்சு சாதாரணமாக நீங்கள் போட்டிருக்க துணியை வச்சு கூட லைட்டாக அந்த கேமரா மேலே இருக்கக்கூடிய அந்த லென்ஸை லேசாக ஒரு துடைச்சிட்டு எடுத்து பாருங்கள். இமீடியட்டாக அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ எப்போ நீங்கள் மொபைலில் வீடியோ எடுத்தாலும் முதலாவது சிம்பிளாக அந்த கேமராவை கொஞ்சம் துடைச்சிட்டு அப்புறமா எடுங்க. ரெண்டாவது, நம்ம மொபைலில் வீடியோ எடுக்கும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ எடுக்கும்போது எந்த குவாலிட்டியில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா இது நீங்கள் அந்த வீடியோவை மொபைலில் எப்படி எடிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் பண்ண போகுது. நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஒரு சில மொபைல் ஹையஸ்ட் குவாலிட்டி 4K குவாலிட்டி வரைக்கும் கூட எடுக்கிறதுக்கு இப்போ எல்லா மொபைலும் சாதாரண மொபைல் கூட சப்போர்ட் பண்ணுது. ஆனால் நீங்கள் 4K குவாலிட்டியில் வீடியோ உங்கள் மொபைல் மூலமாக எடுக்கும்போது ஒருவேளை அதை எடிட் பண்ணுறதுக்கான பவர் உங்களுடைய மொபைலில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோவை எடிட் பண்ணுறதுல பெரிய கஷ்டம் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஹையஸ்ட் குவாலிட்டியில் தான் நீங்கள் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் கேமராவில் வீடியோ எடுக்கும்போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1080p அப்படின்னு சொல்லி ஒரு செட்டிங் இருக்கும். அந்த 1080pயில் நீங்கள் வீடியோ எடுத்தால் போதுமானது. இந்த 1080pயில் நம்ம வீடியோ எடுக்கும்போது அதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அது 4K விட பல மடங்கு சைஸு குறைவாக இருக்கும். அதனுடைய குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒன்றும் குறைவாக இருக்காது. இப்போது நமக்கு வீடியோ பார்க்குறது பெரும்பாலும் எதில் வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னா யூடியூப்பில், மொபைலில் தான் பார்க்குறாங்க. ஸோ மொபைலில் வீடியோ பார்க்கும்போது நம்ம 4Kல எடுத்துட்டோம் அப்படிங்கிறனால மொபைலில் பெரிய அளவில் ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் தெரியாது. இன்ஃபேக்ட் 4Kல எடுத்த நிறைய வீடியோ கூட நம்ம மொபைலில் பார்க்கும்போது நம்ம சாதாரண மொபைல் நெட்வொர்க்கில் பார்க்கும்போது யூடியூப் ஒன்றும் ஃபுல் குவாலிட்டியில் காட்டாது. அதனுடைய குவாலிட்டியை குறைச்சி தான் காட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் மொபைலில் 99% மக்கள் மொபைலில் தான் வீடியோ பார்க்க போகிறாங்க. அதனால் 1080p அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒரு 4K வீடியோவில் ஒரு டிவியில் பார்க்கும்போது தான் அது ஒரு வித்தியாசம் தெரியுமே தவிர மற்றபடி எந்த விதத்திலும் பெரிய அளவில் வித்தியாசம் தெரியாது. ஒருவேளை உங்களுடைய மொபைல் அதை விட குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா 720p அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ குவாலிட்டி இருக்குது. அதில் எடுத்தால் கூட போதுமானது என்னை பொறுத்த வரைக்கும். 720pயில் எடுத்தாலும் கூட கிட்டத்தட்ட 95% மொபைலில் நீங்கள் 720pயில் தான் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத வீடியோ பார்க்குறவங்களால கவனிக்க முடியாது. ஏன் அப்படின்னா வெறுமனே ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி வரும்போது எவ்வளவு ஒரு பெரிய கேமரா வச்சு எவ்வளோ ஹை குவாலிட்டியில் வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை முக்கியம். வீடியோ எடுக்கும்போது வீடியோ எடுக்கிறதுக்குன்னே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது சரியான விதத்தில் பின்பற்றி இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கேமரா வாங்கி ஒரு 8K வீடியோ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்லாம் அர்த்தம் கிடையாது. அது பார்க்குறதுக்கு படு மோசமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் சாதாரண ஒரு மொபைலை வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு சில முறைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பின்பற்றி நீங்கள் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா அது 720p வீடியோவாக இருந்தாலும் கூட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் இனிமேல் இந்த வீடியோஸில் எப்படி நம்ம ஒரு மொபைலில் வீடியோ எடுக்கும்போது என்னென்ன விஷயங்களை வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுடைய வீடியோ சூப்பராக வர்றதுக்கு ஒரு நல்ல ஆடியோ எக்யூப்மெண்ட் வாங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறனால இந்த மாதிரியான ஒரு வயர்லெஸ் மைக் வாங்கி அது மூலமாக உங்களுடைய வீடியோவில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஆனால் ஒருவேளை வந்து இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு முடியலை, கொஞ்சம் நாளாகும் அப்படின்னா, இப்போ வர்ற மொபைல் எல்லாமே நல்ல மைக்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப தூரத்தில் வச்சு இப்போ வர்ற மொபைலில் வந்து ரொம்ப தூரத்தில் வச்சு எடுக்கக்கூடாது. உங்களால் மேக்ஸிமம் உங்களுடைய மொபைலை எவ்வளவு பக்கத்தில் வச்சு எடுக்க முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய மொபைலில் இருக்கிற மைக் மூலமாகவே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு க்ளோஸாக உங்களுடைய மொபைலை வைக்க முடியுமோ அவ்வளோ பக்கத்தில் வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆடியோ வந்து ரொம்ப அழகாக அதில் ரெக்கார்ட் ஆகும். அடுத்ததாக எப்போவுமே உங்களுடைய மொபைலில் இருக்கிற அந்த கேமரா இருக்குல்ல, அது வந்து உங்களுடைய ஐ லெவலுக்கு நேராக இருக்கணும். உங்களுடைய கண்ணுக்கு நேராக அந்த கேமரா இருக்கணும். அதுதான் வந்து எப்போவுமே வீடியோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய கேமராவை கீழே வச்சுருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் மேலே இருந்துட்டு கீழே பார்த்து பேசிகிட்டு இருப்பீங்க. ஒருவேளை உங்களுடைய கேமரா வந்து உங்கள் கை லெவலுக்கும் மேலே இருந்துச்சுன்னா, கீழே இருந்து மேலே பார்த்து பேசிகிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் வந்து அந்த வியூவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து அது ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் அதுவே வந்து உங்களுடைய மொபைலில் இருக்கிற கேமராவை உங்கள் ஐ லெவலுக்கு நேராக வச்சு நீங்கள் டைரெக்டாக அதை பார்த்து பேசும்போது, அந்த வீடியோவை ஒரு நபர் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஃபீல் வரும் அப்படின்னா, நீங்கள் அவங்கள பார்த்து பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் உங்களுடைய கேமராவை உங்களுடைய ஐ லெவலில் வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னோடய சேனலில் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஹைப் பண்ண சொல்லிச்சு அப்படின்னா ஹைப் பண்ணுங்கள். நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததாக எப்போவுமே வந்து ஒரு வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங். அந்த லைட்டிங் தான் வீடியோவை சிறப்பானதாக மாற்றுது. நீங்கள் எத்தனை லட்சம் ரூபாய்க்கு கேமரா வாங்கி நீங்கள் வீடியோ எடுத்தாலும் லைட்டிங் உங்களுக்கு கரெக்டாக வைக்க தெரியல அப்படின்னா அது வேஸ்ட். சாதாரண கேமரா வச்சு கூட அழகான லைட்டிங் வச்சு சூப்பராக வீடியோ எடுத்துடலாம். அதனால் உங்களுடைய மொபைலில் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது லைட்டிங் நல்லா இருக்குதா, உங்கள் மேலே வந்து அந்த வெளிச்சம் நல்லா படுதா அப்படிங்கிறத பாருங்கள். நான் ஏற்கனவே இதை இன்னொரு வீடியோவில் கூட பேசியிருக்கிறேன். எப்போவுமே வெளிச்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாலேருந்து வரக்கூடாது. கேமராவை நீங்கள் அங்கே வச்சுருக்கீங்க, அந்த கேமராவுக்கு நேர் பின்னாலேருந்து ஒரு வெளிச்சம் அந்த கேமரா மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த வீடியோ வந்து அது ஒரு மாதிரி கருப்பாக மாற்றிடும். ஓகேவா? அதனால் உங்களுக்கு பின்பக்கம் இருந்து எந்த வெளிச்சமே வரக்கூடாது. அதனால் ஏதாவது உங்களுக்கு பின்னால் செவரு தான் இருக்கணும், அல்லது உங்களுக்கு பின்னால் வந்து ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் வெளிச்சம் எதுவுமே வராத மாதிரி நீங்கள் மறைச்சிருக்கணும். ஓகேவா? வெளிச்சம் வீடியோ எடுக்கும்போது எப்போவுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் சைட்லேருந்து வந்து உங்கள் மேலே படுற மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சாதாரண ஒரு ரூம் லைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு அந்த வெளிச்சம் வந்து உங்கள் மேலே முன்பக்கம் இருந்து உங்கள் மேலே பட்டுச்சு அப்படின்னா பொதுவாக வந்து எந்த ஒரு கேமராவும் வீடியோவை அழகாக எடுக்கும். ஒருவேளை உங்களால் ஒரு ரிங் லைட் வாங்க முடிஞ்சுது அப்படின்னா தயவு செய்து வாங்குங்க. ஏன்னா நீங்கள் இப்போ நான் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ரிங் லைட், இந்த பக்கம் ஒரு ரிங் லைட், 2 ரிங் லைட் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த 2 ரிங் லைட் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்மீடியட்டாக வந்து இந்த வீடியோவுடைய குவாலிட்டியை வந்து பல்மடங்கு அதிகமாக்கிடும். அதனால் ஒரு சாதாரண சிம்பிளான நீங்கள் ரொம்ப பக்கத்தில் உட்காந்து க்ளோஸ்அப்பில் பேச போகிறீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரிங் லைட் கூட போதும். அல்லது ஒரு 3000, 3500 ரூபாய்க்கு நல்ல ஒரு பெரிய ரிங் லைட்டாக வாங்கலாம். இல்லை நீங்கள் 2 ரிங் லைட்டு உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு 3000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 சின்ன ரிங் லைட் வாங்கி 2 சைடும் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு அந்த லைட்டிங் உங்கள் மேலே அழகாக படும்போது அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு விஷயம், நீங்கள் வீடியோ எடுக்கும்போது உங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா முகத்தை கழுவி கொஞ்சம் அழகாக அந்த பவுடர் போட்டு உட்காந்து நீங்கள் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா அது வீடியோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வெளியே நின்றுட்டு இருக்கிறீங்க, அந்த மாதிரி ஒருவேளை பவுடர் எதுவும் போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு தண்ணி வச்சு முகத்தை கழுவி நல்லா முகத்தை தொடச்சிட்டினா கூட வந்து அந்த முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எதனால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயில் ஃபேக்ட்ரி. எப்போ பார்த்தாலும் நம்ம முகத்தில் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். அப்போது நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது அந்த லைட்டு வந்து நம்ம மேலே படும்போது அந்த ஆயில் முகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த லைட்டு வந்து ஒரு மாதிரி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ஒரு மாதிரி அந்த ஆயிலில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது வந்து பார்க்குறதுக்கு அந்த லைட்டிங் வந்து ரொம்ப ஹார்ஷாக நம்ம மேலே அந்த முகத்தில் படுற மாதிரி இருக்கும். அதனால தான் எப்போவுமே வந்து உங்களுடைய முகம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆயில் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த லைட்டு வந்து ரொம்ப அழகாக வந்து உங்கள் முகத்தில் படும். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த லைட்டு வந்து இன்னும் அழகாக வந்து அந்த முகத்தில் படும்போது வந்து ரொம்ப அழகாக வந்து அது டிஃப்யூஸ் ஆகும். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதையும் வந்து எப்போவுமே மறக்காதீங்க.
கடைசியா நீங்க உண்மையிலேயே வந்து வீடியோ எடுக்கிறதுல சீரியஸா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மொபைல்ல வீடியோ எடுக்கும்போது, உங்களுடைய மொபைல ஃப்ளைட் மோட்ல போட்டுட்டு வீடியோ எடுங்க. இப்போ நான் என்னுடைய மொபைல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். என்னுடைய மொபைல வந்து ஃப்ளைட் மோட்ல நான் போட்டுட்டேன். ரீசன் என்ன? நான் இந்த மாரி மொபைல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது, திடீர்னு யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா, அவ்வளதான். அங்க வந்து என்ன செஞ்சிரும், என்னுடைய வீடியோ வந்து ஐ திங்க் ஒரு பெரும்பாலான மொபைல்ல வந்து அந்த வீடியோ கட் ஆயிரும். ஸோ, நான் இங்கேருந்து திரும்ப எழும்பி போயி, அத கிளியர் பண்ணி, திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க வரணும். அதனால தான் நாம வந்து எப்பவுமே மொபைல்ல வீடியோ எடுத்துட்டுருக்கிறோம் அப்படின்னா, மொபைல்ல வந்து நாம அந்த ஃப்ளைட் மோட ஆன் பண்ணி விட்டுட்டு எடுக்கிறது நல்லது. சைலன்ட்ல போட சொல்லல, ஃப்ளைட் மோட். ஃப்ளைட் மோட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டா நெட்வொர்க் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிரும், அது கட் பண்ணிரும். ஒரு சில மொபைல்ல நீங்க ஃப்ளைட் மோட்ல போட்டாலும், வைஃபை வந்து கனெக்ஷன்ல இருக்கும். அப்போ என்ன பிரச்சனை? உங்களுக்கு கால் வராது. ஆனா, உங்களுக்கு WhatsAppல யாராவது மெசேஜ் அனுப்புனாங்கன்னா, டிங் டிங்ன்னு சொல்லி மெசேஜ் வந்துட்டுருக்கும். ஒருவேளை யாராவது WhatsAppல கால் பண்ணாலும் கால் வந்துரும். அதனால, இங்க வந்து நம்முடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது, WhatsApp மூலமாவோ, நம்முடைய மொபைல் மூலமாவோ யாரும் நம்மள கான்டாக்ட் பண்ணக்கூடாது. அதனால கம்ப்ளீட்டா எல்லா நெட்வொர்க்கையும் கட் பண்ணிருங்க. இந்த மாரி பண்ணும்போது, உங்களுக்கு வீடியோ நடுவுல எந்த ஒரு தடையும் இல்லாம இருக்கிறனால, ஒரு சில நேரத்தில அது நெறைய ஃப்ரஸ்ட்ரேஷன வந்து அது தடுக்கும். நம்ம எடுக்கிற வீடியோ ஒரு சில நேரத்தில வேஸ்ட்டா போகாம இருக்கிறதுக்கு, அப்படி பல விதங்கள்ல அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஒருவேளை உங்களோட நண்பர்கள், உறவினர்கள் இந்த மாரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறவங்க, ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய சந்தேகங்கள கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு என்ன மாரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திப்போம் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. காட் பிளெஸ் யூ.